வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வரக்கூடிய BS6 பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் வண்டி ஓடுது. அதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஜெக்டர் வந்து ஏதாவது அடப்பு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், பிக்கப் இருக்காது. நம்ம பழைய கார்பரேட்டர் பைக் இருந்தால் கார்பரேட்டர் ஜெட்டை கட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இன்ஜெக்டரையும் கட்டி க்ளீன் பண்ணால் தான் வண்டி கரெக்டாக போகும். அந்த இன்ஜெக்டர் நம்ம எப்படி க்ளீன் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான மெத்தடு, ஒரு சூப்பரான மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு FZ வெர்ஷன் 2, இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் தான். இந்த பைக்கில் நம்ம வந்து இன்ஜெக்டரை கழட்டி க்ளீன் பண்ணலாம். இன்ஜெக்டர் ஃபஸ்ட்டு கழட்டி வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யமகா வண்டியோட இன்ஜெக்டரு. இந்த இன்ஜெக்டர் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி இது வந்து சிம்பிளாக ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினலில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா இன்ஜெக்டர் வந்து ஓப்பன் ஆகும். 12 வோல்ட்டு கொடுத்தா ஒரு பேட்டரி வச்சு நம்ம 12 வோல்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். இதில் நார்மலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, அதாவது கோடு மாதிரி நூல் மாதிரி பெட்ரோல் வெளியே வந்தோன்னா இன்ஜெக்டர் அடப்புன்னு அர்த்தம். நல்லா புகை மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வந்துச்சுன்னா இன்ஜெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி WD-40 எடுத்து இந்த ஓஸ்குள்ளரை விட்டு ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆனால் கீழே வெளில வரும், அந்த மாதிரி வெளியில் வரும். நம்ம வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம டேப்லாம் சுற்றிலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் வேலைக்கு ஆகலை. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த WD-40 வந்து வேஸ்ட் ஆகாமல் எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஐடியா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த சிரஞ்ச் வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம் பைக்கில். அதில் இது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரஞ்சை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த இது வெளியே எடுத்துருவோம். பிஸ்டனை வெளியே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே WD-40 ஃபில் பண்ணிக்கலாம். WD-40 அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு அடிச்சுக்கிட்டு, இதில் வந்து ஒரு ட்ராப் கூட வந்து WD-40 வந்து வேஸ்ட்டாக வெளியே லீக் ஆகாது, இன்ஜெக்டர் வழியாக மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம். மறுபடியும் அந்த பிஸ்டனை உள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா WD-40 இது உள்ளே இருக்குது, சிரிஞ்சு உள்ள வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஒரு ஓஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஓஸோட ஒரு எண்டை நம்ம இன்ஜெக்டரோட இன்லெட்டில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது இந்த இன்ஜெக்டரில் நம்ம சிரிஞ்சில் ப்ரெஷர் கொடுத்தோன்னா இன்ஜெக்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நூல் மாதிரி வந்துட்டுருக்கு. நம்ம அழுத்த க்ளீன் ஆகிட்டு புகை மாதிரி மாறும் பாருங்கள். நம்ம சிரிஞ்சில் இங்கே கொடுக்குற ப்ரெஷர்லேயே நமக்கு வந்து இன்ஜெக்டர் ஃபுல் ப்ரெஷரில் அழகாக க்ளீன் ஆகிடும். ட்ராப் கூட WD-40 நம்ம வேஸ்ட்டாக சிந்தாமல் இங்கே பார்த்திங்கன்னா புகை மாதிரி மாறிச்சு பாருங்கள். இதுதான் வந்து ஒரு இன்ஜெக்டர் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுற மெத்தடு. புகை மாதிரி வரணும். ஓகே, இதில் கொடுக்குற ஃபோர்ஸில் இந்த இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷராக வெளில தள்ளலாம். புகை மாதிரி வருது பாருங்கள். இது பாருங்கள், மேலே க்ளீனாக ஆச்சு பாருங்கள் இன்ஜெக்டர். இப்போ புகை மாதிரி வெளில தள்ளுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சில் நம்ம WD-40 ஃபில் பண்ணி இன்ஜெக்டரோட கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து இன்ஜெக்டர் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக நம்ம டேரெக்டாக WD-40 அடிக்கும்போது அதே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி வேஸ்டேஜும் இல்லாமல் ப்ரெஷர் கொடுத்து பக்காவாக க்ளீன் பண்ண முடியும். சப்போஸ் ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகாத வண்டிங்களில் நம்ம செக் பண்ணோன்னா நம்ம இன்ஜெக்டர் வச்சு நம்ம ஈஸியாக வந்து வண்டியே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஒரு சிம்பிளான சின்ன யோசனை தான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.